विजित्वं दीर्घनंशनं सर्वाभीष्टप्रदातारं जगद्लक्षणतत्परं नित्यानदानसंयुक्तं शुक्रं अन्यन्नमाम्यहं வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு சக்திவேல் முருகனுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு அயலூர் முருகனுக்கு எல்லாம் நல்ல முருகப்பெருமானின் அனுகிரகத்துடன் இன்று 17வது நாள் சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய திருசனி ஹோமம் தினசரி ஒவ்வொரு தர்மத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்று மூங்கில் மரத்தை பற்றி, இந்த மூங்கில் மரத்தோட தாற்பயம் சாஸ்திரம் அப்படின்னா, நெல்லையப்பர் கோவில்னு இருக்கு திருநெல்வேலியில. அந்த பெருமானுக்கு ஸ்தல விருட்சம் மூங்கில் தான். இன்னொன்று கிருஷ்ணருக்கு புல்லாங்குழல் ஊதுறதும் மூங்கில் குச்சி தான். அதே மாதிரி சன்னியாசிகள் வச்சிருக்கிறது தண்டங்களும் மூங்கில் தான். மூங்கில்ல 2 வகை இருக்கு, ஆண் பெண் அப்படின்னு இருக்கு. பெண் பச்சையா இருக்கும், ஆண் மஞ்சளா இருக்கும். அதுல கணுக்கள்லாம் இருக்கு. இப்ப சன்னியாசி இந்த காஞ்சி பீடம், எந்த அத்வைதம் பீடம்னு இருக்கு. அத்வைதம்னா விபூதி போடுற சாமியார், அவங்கெல்லாம் அத்வைதம்னு இருக்கு. அந்த வச்சுட்டு இருக்க தண்டத்துல 8 கணுக்கள் இருக்கும். எண்ணி பார்த்தா 8 கணுக்கள் இருக்கு. அந்த 8 கணுக்களுக்கு டெய்லி ரிஷி தர்ப்பணம்னு ஒன்று தர்ப்பணம் பண்ணிட்டு தான் 3 வேளையும் அவர் சாப்பிட முடியும். மூங்கிலுக்கு தீட்டு கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வைஷ்ணவ சம்பிரதாயம், வைஷ்ணவத்துல திருதண்டின்னு சொல்லுவாங்க. அவங்க 3 கம்பு வச்சிருப்பாங்க. இவர் 1 கம்பு வச்சிருப்பாரு. வைஷ்ணவர்கள் எல்லாம் 3 கம்பு வச்சிருப்பாங்க. இவர்கள் பால சன்னியாசியா இருப்பாங்க, கல்யாணமே பண்ணிக்காத சன்னியாசிகளா இருப்பாங்க அத்வைத மடத்துல. வைஷ்ணவத்துல ஒரு நல்ல சௌகரியம் என்ன அப்படின்னா, கல்யாணம் ஆகி குழந்தை பற்றி பேரமுட்டிலாம் எடுத்து அப்புறம் சாமியார் ஆகலாம். ரொம்ப சேஃப்டியான சாமியார் இருக்கு. என்ன, யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாம். அந்த மடத்துல இருக்க சிஷ்யன் தான் புலம்புவாங்க, வேற யாரும் புலம்ப வேண்டாம். ஆனா அந்த பால சன்னியாசிங்கிறது ரொம்ப சேஃப்டியா இருக்கிறது. அதனால இந்த அத்வைதம் சன்னியாசிக்கு 1 தண்டம் 8 கணு, இவர்களுக்கு 3 தண்டம். அதனால தான் திருதண்டி ஜீயர், திருதண்டி சுவாமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மூங்கிலுக்கு தீட்டே கிடையாது, அளவினா போதும், எங்க வேணாலும் எடுத்துட்டு போகலாம். முன்னொரு காலத்துல பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் நிறைய வீட்டில் இருக்கு, மூங்கில் தான் கொடி கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி குச்சியில தான் இந்த துணியை எடுப்பா. அது ஏன் அப்படின்னா, அது மடின்னு பேரு, மேல உணர்ந்திருந்தா. இது ஐயர் பாடு மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் உள்ளது. யாரும் இன்றுன்னு இருக்கானோ உண்டு. இது என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ காலத்துல இந்த குடுமி வச்சுருந்தா ஐயரு, காது குத்தினா ஐயரு, பூனல் போட்டுட்டா ஐயரு. இது எப்படின்னா, இந்த சினிமாலாம் நிறைய சொல்றாங்க இல்லையா, எதிர்த்து பேசாதவன், எதிர்த்து அடிக்காத ஸ்கூல் வாத்தியார் ஒன்று, பிள்ளையார் பூசாரி. அதே மாதிரி இந்த ஜனங்கள் நீங்க 100 வருடத்துக்கு முன்னாடி நான் நிறைய சமுதாயத்துக்காரெல்லாம் கோயம்புத்தூர், மதுரை இங்கெல்லாம் நான் பார்க்குறேன். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 வருடத்துக்கு முன்னாடி எல்லாம் குடுமி போட்டு இருக்கோம். அது எல்லா ஜாதிக்குமே உண்டு. காது குத்திக்கிறான். இப்போ யாராச்சும் ஒரு நடிகர் போட்டால் ஒத்த காது குத்திக்கிறான். கங்கண தாரணம்னு பேர். முன்னெல்லாம் காது குத்திப்போம், நாமக்கரணம் பேர் விடுறது பேர். அதே மாதிரி சிகை எல்லாருக்கும் உண்டு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அது ஒரு சினிமாவோ மித்த யாரோ ஒன்று வச்சாதான் அது பண்ணுறோம். அப்படிலாம் கிடையாது. குடிமிங்கிறதுக்கு எல்லா ஜாதியினருக்கும் உண்டு.
கால் ஊத்துறது எல்லாருக்கும் உண்டு, கருமான்னு ஒன்றுண்டா பூனல் உண்டு. ஆனா இது என்ன ஆயிடுதுன்னா ஒரு சமுதாயமா கொண்டு போய் இது தீர்மானம் பண்ணிடுது அந்தந்த தேசங்கள். இன்னும் நீங்க நார்த்தெல்லாம் போனீங்கன்னா எல்லாரும் உரிமை வச்சிருப்பா. போலீஸ்காரங்க இருந்து யூபிலாம் நீங்க போனீங்கன்னா கமிஷனர் நல்ல உரிமை வச்சிருப்பாரு. கார்பரேஷன்ல வேலை பார்க்கறவங்க உரிமை வச்சுட்டு இருப்பான், கமிஷனரும் போய் வச்சுட்டு இருப்பான், ஐயரும் உரிமை வச்சிருப்பான், கலெக்டரும் உரிமை வச்சுட்டு இருப்பான், மந்திரி உரிமை வச்சுட்டு இருப்பான், எல்லாம் வச்சிருப்பான். ஆனால் இங்க வந்து சூழ்நிலையும் இந்த அரசாங்க ரீதியான விஷயங்கள்னால மாறி போயிட்டுலாம். அதனால இந்த எதுக்கு இந்த கதை சொன்னேன்னா, இந்த மடின்னு சொல்றீங்களா, கொடியிலேருந்து எடுக்கிறது, அதை தொட்டா விழுப்பு. விழுப்புன்னா நேத்திக்கு கட்டின வஸ்திரத்துக்கு பேர் விழுப்புன்னு பேரு. அது முழக்குதுன்றது பேர் மடின்னு பேர். அதனால இந்த கம்பை வச்சு தொடுவாங்க. புரிஞ்சுங்களா? அதனால எச்ச 10 அப்படின்னா ஐயருக்கு மடி ஆச்சாரங்கிறது ஐயருக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் தான். கந்தையானாலும் கசைக்கு கட்டு அப்படின்னு எல்லாருக்கும் தான் பொது. அது ஐயர் கசைக்கு கட்டணும், இவர் கட்டணும் அப்படிலாம் இல்லை, இது எல்லாருக்கும் பொது. அதே மாதிரி அசாம்ல நீங்க நிறைய க்ஷேத்திரத்துல பார்த்தீங்கன்னா பைரவர், யோகினி இதெல்லாம் வந்து மூங்கில் காற்று இருக்கிற இடத்துல தான் வச்சிருப்பாங்க. அதுபோல நீங்க அசாம்ல பார்த்தா 90% வீடு கோவில் எல்லாமே மூங்கில் சம்பந்தப்பட்டது தான் பண்ணுவாங்க. இந்த யோகினி ஜபங்கள்லாம் வந்து அந்த மூங்கில் மரம் அந்த புதர் பக்கத்துல இருந்து ஜபம் பண்ணா உடனே சித்தி கிடைக்கும். அதனால நம்ம மூங்கில்ங்கிறது இப்போ படத்துல தான் பார்க்குறோம். எல்லார் வீட்லையும் மூங்கில் கம்பு, தாத்தா கம்புன்னு ஒன்று இருந்தது, மூலையில இருக்கும். அது தாத்தாலாம் அந்த கம்பை வச்சு விரட்டுவார். அதனால இது நிறைய க்ஷேத்திரத்துல பெரும்பாலும் மூங்கில்லாம் இருக்கு. அதனால இன்னைக்கு வந்து மூங்கில் சம்பந்தமான இருக்கிறத பேசணும். க்ஷேத்திர நெல்லையப்பர் கோவிலில் இருக்கு. சன்னியாசிகளும் தண்டம்ங்கிறது யூஸ் பண்ணுவார், கிருஷ்ணரும் யூஸ் பண்ணியிருக்கார். பரமேஸ்வரன் நம்ம நேபாளில் பார்த்தீங்கன்னா நாராயண் காடுன்னு ஒரு கூடுதல் இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த கண்டகி நதினு ஒரு நதி இருக்கும். அந்த நதிக்கு தான் அந்த சாலக்கிராமம் விஷ்ணுவோடது கிடைக்கும். அந்த நதி இருக்கிற இடத்துல இருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி போனால் நாராயண் காடுன்னு வரும். சுத்தீவிர மலையா இருக்கும். அந்த மலை பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா மூங்கில் காடாதான் இருக்கும். அங்க வந்து அந்த மரத்தை தான் பூஜை பண்ணுவாங்க. மரத்தை தவிர்த்து வேற எதுக்குமே கோவிலுக்கெல்லாம் போக மாட்டாங்க. மூங்கில் மரத்தை கொண்டு தான் பூஜை பண்ணுவாங்க. அதேமாதிரி அருணாச்சல பிரதேசத்துலையும் இந்த வழக்கம் இருக்கு. நாகாலாண்ட்லையும் மூங்கில் மரங்கள் நிறைய வச்சு அவங்க வந்து மூங்கில வந்து சர்ப்பமா நினைச்சு பூஜை பண்ணுவாங்க. அதனால இன்னைக்கு உள்ள விஷயம், இன்னைக்கு மூங்கில் சம்பந்தமா ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம அரச மரம், துளசி, வில்வம் இதேமாரி ஒவ்வொரு நாளும் சொல்லிடுறோம். சுவாமிக்கு இதுக்கும் நம்மளுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம நினைவுபடுத்திட்டே வரோம். அதன் பிரகாரம் இன்னைக்கு மூங்கில் சம்பந்தமாக நம்ம விஷயத்தை தெரிஞ்சுட்டோம். வெற்றிவேல் முருகனுக்கு